பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் மும்பையில் ஆடம்பர ஓர்லி பகுதியில் 29.70 கோடிக்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியுள்ளார். இச்சொத்தை தனது பெற்றோர்களான ஷஷ்மதிஷ்டா கோஷல் மற்றும் பிஸ்வஜித் கோஷலுடன் இணைந்து உரிமையாளராக பதிவு செய்துள்ளார். இந்த பரிவர்த்தனை 2026 ஏப்ரலில் நிகழ்ந்துள்ளது. தென் மும்பையின் முதன்மையான ஓர்லியில் உள்ள கோத்ரேஜ் டிராலக்ஸ் ஸ்ரேயா கோஷலின் புதிய குடியிருப்பு அமைந்துள்ளது. இதன் தரைப்பரப்பு 2430 சதுர அடியும் மொத்த பரப்பளவு 2750 சதுர அடியும் ஆகும். 3 கார் நிறுத்தும் இடங்கள் இருப்பதால் இது மும்பையின் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒரு அரிய அம்சமாகும். குடியிருப்பிற்கு 1.78 கோடி முத்திரை கட்டணம், 30,000 பதிவு கட்டணம் செலுத்தப்பட்டது. பதிவு பணிகள் 2026 ஏப்ரல் 1 அன்று நடைபெறந்தன. ஓர்லி தற்போது மும்பையின் மதிப்புமிக்க குடியிருப்பு பகுதியாக உள்ளது. அழகிய கடற்கரை காட்சி, ஆடம்பர திட்டங்கள் மற்றும் புவியியல் இருப்பிடம் இதற்கு காரணம். இப்பகுதியில் போக்குவரத்து இணைப்பு ஒரு முக்கிய பலம். பாந்த்ரா ஓர்லி கடல் பாலம், அனி பெசன்ட் சாலை மற்றும் மேற்கு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை போன்ற திட்டங்கள் தென் மும்பை மற்றும் மேற்கு புறநகரிலிருந்து எளிதாக பயணத்தை உறுதி செய்கின்றன. ஸ்ரேயா கோஷல் சரிகமபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர். தேவ்தாஸ் மூலம் பாலிவுட்டுக்கு அறிமுகமாகி நிறைய ஹிட் பாடல்கள் பாடி வெற்றி பெற்றிருக்கு. சமீபத்தில் விஜய் போலா இயக்கிய மிஸ்டர் பான்வாலா திரைப்படத்தில் ஷான் மற்றும் விஷல் தத்லானியுடன் பாடியுள்ளார். இந்தியன் ஐடியல் உட்பட்ட பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஸ்ரேயா கோஷலோட இசைக்கு மும்பை மாநகரமே அடிமை, தமிழ்நாடே அடிமைன்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இவங்க 30 கோடிக்கு ஆடம்பர பங்களா வாங்கி இருக்கிறது அவர்களுடைய ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.